உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே விலை உயர்ந்த காரை திருட முயன்ற இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். उधर देखो बेटा, आधा होगा हिस्सा, इधर देखो, थोड़ा मुस्कुराओ, अम्मी को तो बताएंगे भाई ना। इतना मारेंगे तो मार चुके बहुत लोग हैं, बहुत मानते उसने सब बता दिया, अब ना मारी हुई मतलब. லக்னோவை அடுத்த ராஜாஜிபுரம் பகுதியில் விலை உயர்ந்த கார் ஒன்றை இருசக்கர வாகனங்களில் வந்த 3 இளைஞர்கள் திருட முயன்றனர். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அவர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் தொழிலதிபர் மற்றும் அவரது மனைவி மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசியாபாத்தில் உள்ள ஹர்ஷ் விஹார் பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் மணிஷ் மாத்தூர் மற்றும் அவருடைய மனைவி தர்ஷனா மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். தீபாவளி அன்று நடந்த இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக இருவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தொழிலதிபர் மணிஷ் மாத்தூருக்கு ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் கொலை மிரட்டல் வந்ததாக போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். தாம்பரத்தில் பட்டாசு வெடித்தபடி இருசக்கர வாகனத்தில் அலப்பறை செய்ததை தட்டி கேட்ட கவுன்சிலரின் மைத்துனர் ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார். தாம்பரம் ரங்கநாதபுரம் பகுதியில் தீபாவளி அன்று பொதுமக்கள் பட்டாசு வெடித்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த கிரி மற்றும் சேஷன் ஆகிய 2 இளைஞர்கள் மீது பட்டாசுகள் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் பொதுமக்களை தாக்க முற்பட்டனர். இதையடுத்து தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து விரட்டினர். இதையடுத்து நண்பர்களை அழைத்து கொண்டு போதையில் வந்த இளைஞர்கள் அதே பகுதியில் ரகளையில் ஈடுபட்டனர். அது குறித்து தட்டி கேட்ட சீனி முகமது என்பவரை கத்தியால் வெட்டினர். இதில் காயமடைந்த சீனி முகமது மனிதநேய மக்கள் கட்சி மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் என்பவரின் மைத்துனர் என்பது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் கிரி, சேஷன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். பிரபல கேங்ஸ்டர் கும்பலைச் சேர்ந்த 4 ரவுடிகள் போலீசாரா துப்பாக்கிச் சூட்டில் பலியாகி இருக்காங்க. தேர்தலை சீர்குலைக்க திட்டம் தீட்டிய பீகார் ரவுடிகளை டெல்லியில் எழுதப்பட்ட முடிவுரையின் பின்னணி இது. டெல்லி ரோஹிணி பகுதி. அதிகாலையில் ஒலித்த தோட்டா சத்தம் அந்த பகுதியை நிலைகுலைய வைத்தது. அது தீபாவளி துப்பாக்கிகளில் இருந்து வந்தவை அல்ல. போலீசாருக்கும் பிரபல ரவுடி கும்பலுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டினால் வந்தது. தீபாவளி முடிந்த 3வது நாளன்று அங்கே தெரித்த தோட்டாக்களுக்கு 4 உயிர்கள் காவு கொடுக்கப்பட்டன. தலைநகரை நடுங்க வைத்த என்கவுண்டரின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். பீகாரில் தேர்தல் நேரத்தில் கலவரம் செய்ய திட்டமிட்டிருந்ததாக கூறப்படும்
பிரபல கேங்ஸ்டர் கும்பலைச் சேர்ந்த சில ரவுடிகள் டெல்லி ரோஹிணி பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் டெல்லி போலீசாரும் பீகார் போலீசாரும் ஒன்று சேர்ந்து ரோஹிணி பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 4 பேரை போலீசார் பிடிக்க முயன்றனர். ஆனால் திடீரென அவர்கள் 4வரும் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுட்டுவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளனர். இதனால் சுதாரித்துக் கொண்ட போலீசார் தற்காப்பிற்காக அந்த 4வரின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். நடந்த என்கவுண்டரில் அந்த 4 நபர்களும் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் யார் என்ன என்று விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது. என்கவுண்டரில் கொல்லப்பட்ட 4வரும் பிரபல ரவுடிகளான ரஞ்சன் பதக், பிம்லேஷ் மஹ்தோ, மனிஷ் பதக் மற்றும் அமன் தாக்கூர் என அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் பீகாரின் பிரபல கேங்ஸ்டர் கும்பலான சிக்மா கும்பலைச் சேர்ந்தவர்கள். சிக்மா கும்பல் பீகாரை உலுக்கும் பயங்கரவாத கும்பல்களில் ஒன்று. இது கடந்த 7 ஆண்டுகளாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது கொல்லப்பட்ட 4வரும் பீகாரில் கொலை, ஆயுத கடத்தல் உட்பட பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் என டெல்லி குற்றப்பிரிவு துணை ஆணையர் தெரிவித்துள்ளார். அதிலும் குறிப்பாக 33 வயதான மனிஷ் பதக் மீது பீகாரின் சீதாமர்ஹி மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் நடந்த 5 பெரிய கொலைகள் உட்பட 8 குற்ற வழக்குகளில் அவர் தேடப்பட்டு வந்தார். மேலும் 25 வயதான ரஞ்சன் பதக் குறித்து துப்பு கொடுத்தால் ரூபாய் 25,000 பரிசு என காவல்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனால் கோபமடைந்த ரஞ்சன் பதக் சமூக ஊடகங்கள் மற்றும் ஆடியோ செய்திகள் மூலம் வெளிப்படையாக காவல்துறையினருக்கு சவால் விடுத்து வந்ததாக டெல்லி காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் மீட்கப்பட்ட ஆடியோ ஒன்றில் பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அந்த கும்பல் தீட்டி வந்த ஒரு பெரிய சதித்திட்டத்தின் விவரங்களை அம்பலப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் ரஞ்சன் பதக் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக வன்முறையை அரங்கேற்ற சதி திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறையும் தகவல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில்தான் பீகார் காவல்துறையினரும் டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினரும் டெல்லி ரோஹிணி பகுதியில் பதுங்கி இருந்த 4வருக்கும் அதிகாலை 2:20 மணியளவில் துப்பாக்கியால் முடிவுரை எழுதியிருக்கிறார்கள். என்கவுண்டர் நடத்தப்பட்ட இடத்தை டெல்லி மற்றும் பீகாரைச் சேர்ந்த மூத்த காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். என்கவுண்டரை தொடர்ந்து அந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு ஆதாரங்களை சேகரிக்க தடயவியல் குழுக்கள் வரவழைக்கப்பட்டன. தொடர்ந்து இந்த கும்பலைச் சேர்ந்த மற்ற ரவுடிகள் மற்றும் சதி திட்டத்தின் பின்னால் மறைந்திருக்கும் பெரும் புள்ளிகள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே அடிக்கடி திட்டியதால் மகனே அம்மாவை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிழக்கு குப்பம் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் குணசேகரன், மகேஸ்வரி தம்பதி. இவர்களுக்கு 17 வயதில் மகளும் 14 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்த நிலையில் மகேஸ்வரி புல்லறுக்க சென்ற போது மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து குணசேகரன் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது 14 வயது மகன் கொலை செய்ததை கண்டுபிடித்தனர். குறிப்பாக அம்மா தன்னை அடிக்கடி திட்டியதால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக சிறுவன் வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து சிறுவனை கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலாவுன் பகுதியில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிடம் தாலி செயினை பறித்த 3 கைது செய்யப்பட்டனர். மௌனி கோவில் அருகே நடந்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து 3 பேர் வந்தனர். பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததோடு அவர் அணிந்திருந்த தாலி செயினை பறித்து கொண்டு கொள்ளையர்கள் தப்பினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெண்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்தது.
இதையடுத்து சம்பவம் நடந்த 12 மணி நேரத்திற்குள் 3 கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். திருடர்கள் நொண்டியபடி வரும் காட்சிகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் அதிகாரியை ஒரு கும்பல் ஆயுதத்தால் தாக்க முயன்ற காட்சிகள் வெளியாகியிருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் சிரோஹி அருகே காவல்துறை அதிகாரி ஒருவர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கையில் கத்தியை பிடித்தபடி ஆக்ரோஷமாக ஓடிவந்த சமூக விரோதி ஒருவர் அதிகாரியை தாக்க முயன்றார். உஷாரான போலீஸ் அதிகாரி கையில் இருந்த லத்தியை சுழற்றி உயிரை காப்பாற்றிக் கொண்டார். ரகளையில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை விரட்டியடித்ததால் காவல் உயரதிகாரி மீது தாக்குதல் நடத்த முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே இளைஞர்கள் டீசல் வெடிகுண்டு வெடித்ததாக பரவும் வீடியோவால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. ஆவுடையனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்ஸ்டாவில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தனர். அதில் இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வெடியை பற்ற வைத்துவிட்டு வேகமாக ஓடினார்கள். பின்னர் அந்த வெடி வெடித்து தீ பிழம்புகள் எழுந்தது. இந்த வீடியோவை கவனித்த இணையவாசிகள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட இளைஞர்கள் மீது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கேரளாவில் வகுப்பறையில் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு கட்டி புரண்டு சண்டை போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி மாவட்டம் தலச்சேரி பானூரில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. கட்டி புரண்டு சண்டை போட்ட இருவரையும் சக மாணவர்கள் விலக்கிவிட்டனர். இந்த வீடியோ பரவிய நிலையில் மோதல் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் வீட்டின் அருகே தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி பெண் குழந்தை பலியானது. மாங்காடு அனெக்ஸ் பகுதியைச் சேர்ந்த 2 வயது குழந்தை பிரணிகா ஸ்ரீ வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தேங்கிய மழைநீரில் விழுந்துள்ளது. வெகு நேரமாக காணவில்லை என தேடிய பெற்றோர் அருகில் தேங்கி கிடந்த மழைநீரில் குழந்தையை சடலமாக மீட்டுள்ளனர். மதுபோதைக்கு அடிமையான ஆட்டோ டிரைவர் மனைவியின் நடத்தையில சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். 2 குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி குடிகார கணவரின் கொடுமைகளை சகித்து கொண்டு வாழ்ந்ததால் அந்த பெண்ணின் உயிரே பறிபோயிருக்கிறது. ஓயாமல் பெய்து கொண்டிருந்த கனமழைக்கு நடுவிலும் போலீசாரின் விசாரணை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சிறிய வீட்டில்தான் அந்த படுபயங்கர கொலை சம்பவம் நடந்துள்ளது. தீபாவளி இரவில் மக்கள் வான வேடிக்கைகளால் வர்ணஜாலம் காட்டிக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் மனைவியை துள்ள துடிக்க கொலை செய்திருக்கிறார் இந்த கொலைகார கணவன். கொலை செய்யப்பட்டவரின் பெயர் சித்ரா. நாமக்கல் மாவட்டம் மேற்கு காவேரிப்பட்டியைச் சேர்ந்தவர். இவருக்கு பாஸ்கர் என்கிற கணவரும் 2 மகன்களும் உள்ளனர். ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்த பாஸ்கருக்கு இரவு 8 மணிக்கு மேல் தானாகவே கை நடுக்கம் ஏற்பட்டு விடுமாம். அதன் காரணமாக டாஸ்மாக் கடைக்கு சென்று கை நடுக்கத்திற்கு மருந்து வாங்கி குடிப்பதை பாஸ்கர் வழக்கமாக வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தினமும் தலைக்கேறிய போதையில் வீடு திரும்பும் பாஸ்கர் அவருடைய மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு சித்ராவை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். அப்படித்தான் தீபாவளி அன்றும் அளவிற்கு அதிகமாக மது அருந்திய பாஸ்கரன் போதையில் தலை நிற்காமல்
வீட்டிற்கு வந்து சித்ராவுடன் சண்டை பிடித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பாஸ்கரன் வீட்டிலிருந்த வேஷ்டியால் மனைவியின் கழுத்தை இறுக்கி அவரின் மூச்சை நிறுத்தியுள்ளார். மனைவி இறந்துவிட்டதை அறிந்ததும் செய்வதறியாது விழிப்பிதுங்கிய பாஸ்கரன் பிணத்தை வீட்டிலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள பாஸ்கரனை தொடர்ந்து வலைவீசி தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் நடுவே சிக்கிக்கொண்ட 15 வயது சிறுவனை 8 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். போலீஸ்லாம் வந்துருக்குறாங்க. பையன் தான் இருக்கிறான் பாருங்க, அதில் இருக்கிறான் பாருங்க. அதெல்லாம் மீட்டு இருக்கிறாங்க. ஆற்றுல அப்போ ஃபுல்லாக தண்ணி போகணும். அரூரை அடுத்த டி அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த ரவிக்குமாரின் மகன் ரித்திக் தென்பெண்ணை ஆற்று பகுதிக்கு சென்றபோது ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்டார். சிறுவனை மீட்கச் சென்ற மேலும் இருவரும் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து சுமார் 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுவன் உள்ளிட்ட 3 பத்திரமாக மீட்டனர். வந்துருக்காங்களா? போலீஸ்லாம் வந்துருக்குறாங்க. பையன் தான் இருக்கிறான் பாருங்க, அதில் இருக்கிறான் பாருங்க. அதெல்லாம் மீட்டு இருக்கிறாங்க. ஆற்றுல அப்போ ஃபுல்லாக தண்ணி வந்துருக்காங்களா? போலீஸ்லாம் வந்துருக்குறாங்க. பையன் தான் இருக்கிறான் பாருங்க, அதில் இருக்கிறான் பாருங்க. அதெல்லாம் மீட்டு இருக்கிறாங்க. ஆற்றுல அப்போ ஃபுல்லாக தண்ணி ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் யானைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக இளைஞர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் மந்த் நாங்கள் ஈரோட்டிலேருந்து நாங்கள் 2 பேரும் பர்கூர் ஹில்ஸ் போயிருந்தோம். ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி நானும் தம்பி வெளியில் போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்டில் நின்று எலிஃபண்ட் கிராசிங் ஜோனில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அது சோசியல் மீடியாவில் லைக்ஸ்க்காக அது எலிஃபெண்ட்டே இல்லாத ஒரு இடத்துல எலிஃபெண்ட் சவுண்டு எடிட்டிங் கொடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம் வியூஸ்க்காக. நாங்கள் பண்ண இதே தப்ப வேறு யாரும் அந்த வீடியோ பார்த்தோ வேறு எதுவும் இந்த மாதிரி வீடியோ பார்த்து யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. வைல்டு அனிமல்ஸை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதோ கிராசிங் ஜோனில் நின்று இது பண்ணுறதோ எந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் எந்த அனிமல்ஸுக்கும் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிடாதீங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் தனது நண்பர்களுடன் பர்கூர் மலைப்பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு காட்டு யானைகளை பார்த்ததும் உற்சாகமடைந்த இளைஞர் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைந்து யானைகளை வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை கவனித்த போலீசார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் ஈரோடு மாவட்டம் வீரபஞ்சத்திரத்தைச் சேர்ந்த மனோஜை நேரில் அழைத்து எச்சரித்ததோடு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோன்று இனிமேல் செய்ய மாட்டோம் என இளைஞர்கள் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடிகர் விக்ரம் பிரபுவின் உறவினர் வீட்டிற்குள் புகுந்த 2 முகமூடி கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். வீட்டின் உரிமையாளர் இந்திரஜித் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்திருந்த அபிராமபுரம் போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் கொள்ளையர்களை பிடித்தனர். விசாரணையில் கைதான ராபர்ட்டின் தாய் 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த வீட்டில் பணிபுரிந்தது தெரிய வந்துள்ளது. நண்பனின் அக்கா திருமணத்திற்காக வாங்கிய 3 லட்சம் கடனை அடைக்கவும் புது தொழில் தொடங்கவும் கொள்ளையடிக்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிரீன் டிவாலி, சேவ் டிவாலின்னு ஒரு பக்கம் அரசாங்கம் எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் விட ஜென்சியோட டேஞ்சர் தீபாவளி செலிப்ரேஷன் தான் இப்போ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருது. குலை நடுங்க தீபாவளி கொண்டாடிய நரகாசுரன்கள் மீது காவல்துறை எடுத்து வரும் அதிரடி ஆக்ஷன் எது?
தீபாவளி அன்னைக்கு அர்த்தமற்ற லைக்ஸ்க்காக அல்பாய்ஸ்லயே உசுர விட துணிஞ்சவங்களோட கொலைவெறி கொண்டாட்ட வீடியோக்கள் தான் இதெல்லாம். இஸ்ரேல் ஈரான் போர் மாதிரி 2 அணியா பிரிஞ்சு பட்டாசாலையே போர் தொடுத்தது, மனசுக்குள்ள KGF ராக்கி பாய்னு நினைச்சுக்கிட்டு கையாலேயே குண்டு மழை பொழிஞ்சது, பைக்ல வீலிங் செஞ்சபடியே வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதென்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்னு வாயிலேயே ஏவுகணை விட்டது. இப்படி கடந்த 2 நாளா சோசியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணாலே இந்த கொலைவெறி கொண்டாட்ட வீடியோக்களை தான் அதிக அளவுல பார்க்க முடியுது. ஆண்கள் தான் ஆபத்தான சத்து டானிக்க குடிச்சிட்டு இப்படி 7ஆம் அறிவை ஆக்டிவேட் பண்ணி இருக்காங்கன்னு மட்டும் தவறா நினைச்சிடாதீங்க. நம்ம சிங்க பெண்களும் எங்களெல்லாம் இன்னும் தரையில கோலம் போடுற பேபின்னு நினைச்சீங்களா? நாங்கள்லாம் ராவான ராட்சசிகள்னு ஆண்களுக்கு நிகரா பெண்களும் நெருப்புலயே ரங்கோலி போட்டு காட்டி நம்மள மிரள வச்சிருக்காங்க. பத்தாத குறைக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு கிட்டார் வெடி, கடாரம் வெடி, வேலாயுதம் வெடி, சூலாயுதம் வெடின்னு பல இந்துத்துவா ஸ்பெஷல் பட்டாசுகளையும் மார்க்கெட்ல இறக்கி இருந்தாங்க. அதுல பெரும்பாலும் பேக் ஃபயர் ஆகி பயனாளர்களோட உசுரோட விளையாடுனதையும் நம்மளால அதிக அளவுல பார்க்க முடிஞ்சது. மக்களோட இந்த கொண்டாட்ட வீடியோக்கள் எல்லாமே புராணங்கள்ல சொல்ற மாதிரி நரகாசுரனை வென்ற கிருஷ்ணருக்காகவோ இல்ல இருள் சூழ்ந்த லைஃப்ல ஒரு ஒளி பிறக்கட்டும் என்ற நம்பிக்கைக்காகவோ இல்லங்க. இந்த ஆபத்தான கொண்டாட்டம் எல்லாமே வெறும் அற்பமான சோசியல் மீடியா லைக்ஸ்க்காக தான். தன்னோட உசுர பணயம் வச்சது மட்டுமில்லாம பிறரோட உசுருக்கும் வேட்டு வைக்கிற இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையான்னு பலரும் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தப்பதான் மதுரை காவல்துறையினர் நாங்க இருக்கோம்னு இப்போ களத்துல இறங்கி பாண்டிய நாட்டை எரிக்க முயன்ற நரகாசுரன்களை விரட்டி விரட்டி வேட்டையாட தொடங்கி இருக்காங்க. மதுரையைச் சேர்ந்த சில இளைஞர்கள் அணுகுண்டு பயலுங்கடா என்ற வரிகளோட இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருந்த தீபாவளி கொண்டாட்ட வீடியோ தான் இது. வில்லங்கமான கானா பாடல்களை பிஜிஎம்மா பயன்படுத்தி பாண்டிய நாட்டை பதற வைக்கிற விதமா ரீல்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா குவார்டர் பாட்டில்ல பெட்ரோலை பிடிச்சு சீன் போட்ட பேட் பாய்ஸ். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு வைகை ஆற்று படிக்கட்டுல பெட்ரோல் அணுகுண்ட வீசி அதிர விட்டு இருக்காங்க. இவங்களோட கொலைவெறி கொண்டாட்டம் அதோட அடங்கலங்க. அங்கிருந்து நேரா ஆரப்பாளையம் ரவுண்டானாவுல உள்ள நம்ம மதுரை செல்ஃபி பாயிண்ட் மேலையும் அணுகுண்டு வீசி மதுரையவே எரிக்க முயன்ற மாதிரி சீன் போட்டிருக்காங்க. மதுரை முத்துப்பாண்டியோட கோட்டடின்னு சொல்ற மாதிரி இந்த அடங்காத அணுகுண்டு பாய்ஸ் கமிஷனர் ஆபீஸ் ரோட்ல, அதுவும் போலீஸ் பேட்ரோல் கண்ணு முன்னாடியே பைக் ரேஸ் ஓட்டி அத இன்ஸ்டால வெளியிட்டு இருக்காங்க. அணுகுண்டு பயலுங்களோட ஆட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல சமூக ஆர்வலர்கள் பலரும் கொந்தளிச்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாதான் இந்த ரீல்ஸ் வீடியோ காவல்துறையினருக்கும் பகிரப்பட்டு இருக்கு. உடனடியா சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் கண்ட போலீசார் மதுரை செல்லூரைச் சேர்ந்த லோகேஷ், சந்துரு, அரசரடி பகுதியைச் சேர்ந்த முத்துமணி ஆகிய 3 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி இருக்காங்க. இதுல 2 மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டு உள்ள போலீசார் மேலும் சிலரை வலை வீசி தேடி வராங்க. காவல்துறையினரோட இந்த அதிரடி ஆக்ஷன் மதுரை மட்டுமில்லாம எல்லா பகுதியிலையும் தொடரணும் என்றதுதான் பாதுகாப்ப விரும்புற பொதுமக்களோட வேண்டுகோளா இருக்கு.